2009 அந்த இனப்படுகொலை உச்சம் தொட்டது. இன்று அந்த இனப்படுகொலை வடிவம் மாற்றப்பட்டு எங்களுடைய தமிழர் தாயக பிரதேசங்களிலே நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தேசத்திலே நடந்த இந்த இனப்படுகொலைகளை அறிந்திராதவர்கள். எனவே இன்று அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி எழலாம். இந்த இலங்கையினுடைய கடற்படை எங்களோடு தானே இருக்கின்றார்கள், இவர்களா இந்த அபகத்தமான செயலை செய்தார்கள்? இந்த இனத்தை திட்டமிட்டு அழிக்கின்ற விதத்திலேதான் இந்த போதைப் பொருள் பாவனை இந்த மண்ணிலே புகுத்தப்பட்டது. நாங்கள் ஒன்றுபடுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு இழைக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை இன்றும் நடந்து கொண்டிருப்பது நாங்கள் உலக அறிய நாங்கள் பறைசாற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு இனம் தொடர்ந்தும் நீடித்து நிலைக்க வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய வரலாறு தலைமுறையாக கடத்தப்பட வேண்டும். இன்று நாங்கள் அந்த வரலாற்று கடத்தலின் நிகழ்வைத்தான் இந்த மைதானத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 1994 ஆண்டு எங்களுக்கு நிகழ்த்தப்பட்டது ஒரு இனப்படுகொலையினுடைய ஒரு கட்டம். இலங்கை சுதந்திரம் அடைந்த நாள் தொடங்கி இன்று வரைக்கும், குறிப்பாக 2009 மட்டும் மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்தது. 2009 அந்த இனப்படுகொலை உச்சம் தொட்டது. இன்று அந்த இனப்படுகொலை வடிவம் மாற்றப்பட்டு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையாக எங்களுடைய தமிழர் தாயக பிரதேசங்களிலே நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. வனஜீவராசிகள் என்றும் இன்னும் பல்வேறு விதமான புதிய சட்டங்களை எல்லாம் உட்புகுத்தி எங்களுடைய நிலங்களை சூறையாடுகின்ற வகையிலே, அரசு அங்கீகாரம் பெற்ற வகையிலே இந்த இனப்படுகொலைகள் இன்றும் எங்களுடைய பிரதேசங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று இந்த மைதானத்திலே இருக்கின்ற அநேகமானவர்கள் 30 வயதுக்கு குறைந்தவர்கள். எங்களுடைய தேசத்திலே நடந்த இந்த துன்பியல் நிகழ்வுகளை, இந்த இனப்படுகொலைகளை அறிந்திராதவர்கள். எனவே இன்று அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி எழலாம். இன்று இந்த இலங்கையினுடைய கடற்படை எங்களோடு தானே இருக்கின்றார்கள், இவர்களா இந்த அபகத்தமான செயலை செய்தார்கள்? அன்பானவர்களே, இந்த படுகொலையில இருந்து 94 ஆண்டு 2ஆம் மாதம் இதே நாளிலே பூனை தொடுவாய் கடலிலே வைத்து படுகொலை செய்யப்பட்ட இந்த நிகழ்விலே இருந்து தப்பிய 2 பேர் இருக்கின்றார்கள். அவர்களிலே ஒருவரோடு நான் உரையாடினேன். அவர் புலம்பெயர் தேசத்திலே வசித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன், இந்த நிகழ்வை எனக்கு ஒரு சொல்லுங்கள், என்ன நடந்தது? அப்பொழுது அவர் மிகவும் கனத்த இதயத்தோடு அவர் ஒரு கணம் அழுது கொண்டவராக சொன்னார். இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் நாங்கள் வழமை போல தொழிலுக்கு போயிருந்த பொழுது இலங்கையினுடைய கடற்படையினர் எங்களுடைய கட்டுமரத்துக்கு பக்கத்திலே வந்து எங்களிடம் மீன்களை பெற்று சென்றார்கள். எனவே இந்த சம்பவம் நடக்கின்ற அந்த நாளிலே இந்த என்னோடு பேசிய நபர் ஏனைய நபர்களை விட சற்று தொலைவிலே கடலிலே அவர் தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கின்றார். அப்பொழுது எங்கேயோ தூரத்திலே போய்கொண்டிருந்த இலங்கையின் கடற்படையினுடைய சூட்டுவலுடைய ஒரு படகு இவர்களை நோக்கி வந்த பொழுது கரையிலே தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் நினைத்திருக்கின்றார்கள், முதல் வந்தது போல இந்த நேவிக்காரர் மீன் வேண்ட வருவார்கள் என்று அவர்கள் நினைத்திருக்கக்கூடும். அன்பானவர்களே, இந்த இடத்திலே நான் எதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என்றால், இந்த இலங்கையினுடைய கடற்படை இந்த பாதக செயலை செய்தவர்களுக்கு 100க்கு 100% தெரியும் இது அப்பாவி மீனவர்கள் என்பது. இவர்கள் ஆயுதம் தாங்கிய நபர்கள் அல்ல. தங்களுடைய நாளாந்த சீவியத்துக்காக இந்த கஷ்டமான காலப்பகுதியிலே அவர்கள் கட்டுமரத்திலே அவர்கள் கையாலே தண்டு வலித்து தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் வழிநடத்துவதற்காக, பொருளாதாரத்தை கொண்டு செல்வதற்காக தொழிலிலே ஈடுபட்ட அப்பாவி மீனவர்கள் என்பதை இந்த கடற்படையினர் 100க்கு 100% அறிந்திருந்தார்கள். எனவே இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கம். நீங்கள் 1994 ஆண்டினுடைய பக்கங்களை பார்ப்பீர்களாக இருந்தால் தொடர்ச்சியாக அந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய தமிழர் தாயக பிரதேசங்களிலே பல இனப்படுகொலைகள் அரங்கேறி இருக்கின்றது. எனவே எங்களுக்கு
ஒரு நீதியான தீர்வு கிடைக்கும் மட்டும் நாங்கள் உலகறிய இந்த உண்மைகளை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு வரலாற்று நிகழ்வை நாங்கள் கொண்டு கடத்த வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எல்லாம் முடிந்து விட்டதென்ற அல்ல, நாங்கள் முன்பை விட இப்பொழுதுதான் இன்னும் ஒரு பயங்கரமான சூழலிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்பு பேசியவர்கள் குறிப்பிட்டது போல இந்த இனத்தை திட்டமிட்டு அழிக்கின்ற விதத்திலேதான் இந்த போதைப் பொருள் பாவனை இந்த மண்ணிலே புகுத்தப்பட்டது. அது ஒரு ஆயுதமாக கையாளப்பட்டது இந்த இனத்தை சீரழிப்பதற்காக. ஆனால் இன்று அது முழு இலங்கையுமே வியாபித்திருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த ஒரு வரலாற்றிலே வாழுகின்ற மக்கள் நாங்கள் எங்களுடைய வரலாறுகளை மறந்து போகக்கூடாது. எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் மறந்து போவோமாக இருந்தால் எங்களுடைய இருத்தலே கேள்விக்குறியாகிவிடும். இன்று நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பது போல அரசாங்கங்கள் மாறுகின்றன ஒழிய, ஆனால் அரசாங்கத்தினுடைய தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகள், தமிழர்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்புகள் மாறிய பாடில்லை. பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமல் ஆக்குவோம் என்று வந்தவர்கள் இன்று பயங்கரவாத தடை சட்டத்தை விட மிகவும் மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முழுமுனைப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக பல திட்டங்களை இந்த இனத்துக்கு எதிராக ஒவ்வொரு அரசாங்கங்களும் மாறி மாறி அவர்கள் முனைப்போடு முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று எங்கள் தமிழர்கள் மத்தியிலே 2009 முன்னர் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோம், நாங்கள் வலுவோடு இருந்தோம், நாங்கள் ஒரு உன்னத லட்சியத்தை கொண்டவர்களாக இருந்தோம். ஆனால் இன்று நாங்கள் கூறு போடப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பிரிந்து பிரிந்து சிறிய சிறிய குடும்பங்களாகிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஊர்கள் பிரிக்கப்படுகின்றது, எங்களுடைய அரசியல் கட்சிகள் பிரிக்கப்படுகின்றது, எங்களுடைய சமூகங்கள் பிரிக்கப்படுகின்றது. இதெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பாரிய வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். எனவே ஒன்றுபடுகின்ற பொழுதுதான் ஒரு தேசம் விடுதலை பெறும். ஒன்றுபடுகின்ற பொழுதுதான் எங்களுடைய இந்த அநியாயமான ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் நாங்கள் நீதி கோர முடியும். நாங்கள் ஒன்றுபடுகின்ற பொழுதுதான், ஏகோபித்த மனதோடு இருக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு இழைக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை இன்றும் நடந்து கொண்டிருப்பது, அரச கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் ஏகோபித்தவர்களாக நாங்கள் உலக அறிய நாங்கள் பறைசாற்றிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த சிந்தனை ஓட்டங்கள் இளைய சமுதாயத்துக்குள்ளே சென்றுவிடக் கூடாது என்பதற்காக பலவிதமான கைங்கரியங்களும் திரைமறைவிலே நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, இந்த வலி சுமந்த நாளிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுடைய இந்த உறவுகளை இழந்திருக்கின்றோம். இன்னும் நாங்கள் மிகப்பெரிய பயங்கரங்களுக்குள்ளே போய்கொண்டிருக்கின்றோம். எனவே இவையெல்லாம் எங்களுக்கு இல்லாமல் போக வேண்டும் என்றால் எங்களுக்கு நடத்தப்பட்ட இந்த அநியாயமான இனப்படுகொலைகளுக்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கும் சர்வதேச நாடுகள் தலையிட்டு எங்களுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும். வடக்கு கிழக்கு எங்களுடைய தமிழர் தாயக பிரதேசம், நாங்கள் இந்த இனத்தினுடைய பூர்வீக மக்கள், நாங்களும் சுய நிர்ணய உரிமை பெற்று வாழ வேண்டும். எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்களே நிர்ணயிக்க வேண்டும், எங்களை நாங்களே ஆள வேண்டும் என்கின்ற சிந்தனைகள் எங்களுக்குள்ளே புரியோடி நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டவர்களாக, நாங்கள் எல்லோரும் ஒரே இலட்சியத்தை கொண்டவர்களாக நடைபயணம் போடுவதற்கு இறந்த எங்களுடைய படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய உறவுகளுடைய ஆத்துமாக்கள் எங்களுக்கு அந்த வல்லமையை தர வேண்டும் என்றும், இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக ஆயிரம் உயிர்களை நாங்கள் தியாகம் செய்திருக்கின்றோம், அவர்கள் எங்களுக்கு வலுவை தர வேண்டும் என்றும், எல்லாவற்றுக்கும் மேலாக நீதியின் இறைவன் என்று ஒரு நாள் இந்த வரலாற்றிலே எங்களுக்குரிய நீதியையும் பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த உறவுகளை பிரிந்த வலியோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாங்களும் உங்களோடு உடன் இருக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.